ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா அவசர அவசரமா உன்கிட்ட பேச வந்திருக்கேன்னா எல்லாம் ஒரு காரணத்தோடு தான் என் செல்லமே. உனக்கு தீங்கு செய்பவர்களையும் உனக்கு கெடுதல் செஞ்சவங்களையும் நான் கண்டுக்கவே இல்லை, அவர்களை கண்டிக்கவே இல்லை என்று தானே நீ நினைக்கிற? பார்த்துக்கிட்டே இரு. கூடிய சீக்கிரம் அவங்க உன் வாழ்க்கையில குறுக்க வராத அளவுக்கு அவர்கள் வாழ்வில் என்ன நடக்கப் போகிறது என்பதை கண்கூடாக கண்குளிர மனம் நொந்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கும் நீ மனசார பார்க்க தான் போற. நீ கலங்காமல் உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. நீ வாழ்வதை பார்த்து உனக்கு யாரும் உதவி செய்ய வரலைனாலும் உன்னையும் உன் குடும்பத்தையும் சுத்தி இருக்கிறவங்களே வசைப்பாடுகிறார்களே, குறை சொல்கிறார்களே என நினைச்சு நீ கவலை கொள்ள வேண்டாம். உன் கஷ்டங்கள் எல்லாம் கால் தூசியாக காற்றோடு காற்றாய் பறந்து மறைந்து போகும்படி உன் வாழ்க்கைக்கான மாறுதல்களை நான் உண்டாக்குறேன் என் செல்லமே. இனி எல்லாமே உன் வாழ்க்கையில அழகாக மாறப்போகுது. இப்போது இருக்கக்கூடிய இந்த தற்போதைய சூழ்நிலை சரியாகி ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரப்போகுது. நல்லதே உனக்கு நடக்கும். என்றும் என்றென்றும் உனக்கு துணையாய் இந்த வராகி அம்மா நான் இருப்பேன். நீ என் மேல வச்சிருக்க தூய்மையான பக்தியினால் என் மனம் குளிர்ந்து விட்டதால் தான் நீ என்னிடம் கேட்கும் வரத்தையெல்லாம் உனக்கு கொடுக்க தயாரா நான் வந்திருக்கேன். நீ செல்லும் பாதையில் உனக்கு வழித்துணையாய் நான் வரும்போது நீ ஏன் கவலை கொள்ள வேண்டும்? எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நேரத்திலும் உன் பக்கத்துல தான் நான் இருக்கேன்றதை கூட உணராமல் எங்கெங்கோ போய் நீ எதற்காக என்னை தேடுகிறாய் என் செல்லவே? முதல்ல என் மேல முழு நம்பிக்கை வை. உனக்கான நல்ல செய்தியை கூடிய சீக்கிரம் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சி அடையும்படி உனக்கான நல்ல நேரம் தொடங்கிடுச்சு. நீ கஷ்டத்திலும் நேர்மையாக இருக்கிறாய். அப்படிப்பட்ட உன்னை யாரும் ஏமாற்றும்படி நான் விட்டுவிட மாட்டேன் என் சங்கமே. ஒரு நாளும் நீ தவறான வழியில போக நினைச்சதும் இல்ல, யாருக்கும் துரோகம் செய்ய யோசிச்சதும் இல்ல. அப்படி இருந்தும் கூட உன் வாழ்க்கையில பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கேன்னு நீ வருத்தப்படுவது எனக்கு தெரியும். என்ன செய்வதென ஒன்றும் புரியாத அளவுக்கு சூழ்நிலையும் சந்தர்ப்பங்களும் உன் கைகளை கட்டி போட்டு விட்டதால உடலும் மனசும் நீ சோர்ந்து போயிருக்கதும் நான் அறிவேன். உன் பிரச்சனைகளை சரி செய்ய இந்த வராகி அம்மா நான் வந்து விட்டேன் அல்லவா? இப்போது உனக்குள் அச்சமும் குழப்பமும் அதிகரித்து வந்தாலும் இதையெல்லாம் சரி செய்யும் விதமாக உன்னுடைய குழப்பங்களுக்கு விடை தர நான் வந்து விட்டேன். இனிமே நீ மௌனமாக இருக்க வேண்டிய நாட்கள் வந்து விட்டது. யார் உன்கிட்ட வம்பு வளர்த்தாலும் எதையும் கண்டுகொள்ளாமல் தவிர்த்து மௌனமாக போய்விடு. உனக்கு கிடைக்க வேண்டிய நீதியும் நியாயமும் பதில்களும் சீக்கிரமாக கிடைக்குமென் செல்லமே. இப்போது நீ பொறுமையாக என்னுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருந்தாலே மேற்கொண்டு எந்த விஷயமும் தவறாக நடக்காத அளவுக்கு நான் உன்னை காப்பாத்துவேன். எல்லாரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என நினைச்சு வருத்தப்படாத. அப்படிப்பட்ட மனிதர்களிடமிருந்து நீ சற்று விலகி இருப்பதுதான் உனக்கு நல்லது. உன் வாழ்க்கையில உனக்கு மன அமைதியும் சந்தோஷமும் உண்டாகும்படி எல்லா விஷயங்களையும் நான் செய்து முடிப்பேன் என் செல்லமே. உன் குடும்பத்துல ஒரே ஒருத்தர் என் மீது நம்பிக்கை வைத்து சரணடைந்தாலும் உன் குடும்பத்தையே காப்பாற்றுவேன் என்று சொல்லி இருக்கும்போது என்னையே நம்பி வணங்கி வாழ்ந்து வருகிற உன்னை நான் எப்படி காப்பாற்றாம இருப்பேன்? இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் விட்டுடு. போனது போகட்டும். இனிமே அதை பத்தி கவலைப்படாம மிக உயர்வான சிறப்பான ஒன்று உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. உன் வாழ்க்கையை அழகாக மாற்றப் போகுது என அதை எதிர்கொள்ள தயாராகு. நீ வெற்றியின் உச்சத்தை தொடும் நாள் வெகு தொலைவில் இல்லை என் செல்லமே. நீ இத்தனை நாளா எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தியோ அதுதான் இப்போ நிறைவேற போகுது. நான் உனக்கு துணையா இருந்து எல்லா விஷயங்களும் நல்லதாய் நடக்கும்படி செய்ய போகிறேன். உன் முகத்தில் புன்னகை மீண்டும் மலரப் போகுது. உன் உள்ளத்தில் நம்பிக்கை மீண்டும் ஒளிரப் போகுது. உன் மனசுக்கு இப்போ அன்பு காட்டிய அரவணைப்பு தர ஒருவர் தேவை என்பது எனக்கு தெரியும். உன் மனதை புரிந்து கொண்டு உன்னிடம் அன்பாய் அக்கறையாய் பேச உனக்கு ஒருவருமே இல்லையே என்றுதானே கவலை கொள்கிறாய்? நீயும் ஏதாவது ஒரு கஷ்டத்தை மறந்துடணுன்றதுக்காக ஏதாவது ஒரு வேலையை இழுத்து போட்டுக்கிட்டு செய்யற. அப்படி இருந்தாலும் உன்னுடைய மனமானது உன் வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனைகளை சுத்தி சுத்தி வருது. அன்பற்ற வாழ்க்கையை வாழ்கிறோமே, இப்படி கூட இருக்கவங்களே நம்மளை புரிஞ்சுக்காம கஷ்டப்படுத்துறாங்களே நீ நினைச்சு வருந்துவதும் எனக்கு புரிகிறது என் செல்லமே. நீ உன் வேதனையை என்னிடம் சொல்லிதானே புலம்புகிறாய். நான் பார்த்துக் கொள்கிறேன். உன் கஷ்டங்களை தீர்க்க இந்த வராகி அம்மாவும் வீடு தேடி வந்துட்டேன் அல்லவா? இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கும். உன் வெற்றிக்கு நானே பொறுப்பேற்றுகிறேன். உனக்கென படைக்கப்பட்ட எல்லாமே இப்போது உன்னை வந்து சேரக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை. நீ தவமாய் வேண்டி நின்ற உன் வேண்டுதல்களை நிறைவேற்றி நீ சிந்திய கண்ணீரை எல்லாம் ஆனந்த கண்ணீராக மாத்த போறேன். உன் வாழ்க்கையில அற்புதம் நடப்பதற்கான நேரம் வந்துவிட்டது என் செல்லமே. இந்த வராகி அம்மாவை நம்பி நீ கேட்ட எல்லா வேண்டுதல்களையும் உனது எல்லா பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி
உன் வாழ்க்கையில அற்புதங்களை நிகழ்த்த தயாராக நான் வந்துட்டேன். நீ அறிந்தோ அறியாமலோ யாரிடமாவது கடும் சொற்களை பேசியிருந்தால், அவர்கள் மனம் காயப்படும்படி நடந்திருந்தால், அவர்களிடம் மனசுக்குள்ளேயே மன்னிப்பு கேட்டுக்கோ. இல்லைனா அது உனக்கு கர்மாவாக உன்னை பின்தொடர்ந்து உனக்கு துன்பத்தை கொடுக்கும் அல்லவா? இனிமே நீ மனசளவுல யாருக்கும் தவறோ துரோகமோ கெடுதலோ கேடு வரும் வார்த்தைகளோ பேசக்கூடாதுன்னு ஒரு உறுதியை எடுத்துக்கொள். உன் மனமும் உன்னுடைய வாக்கும் உன்னுடைய செயலும் இது மூன்றுமே உனக்கு கர்மாவை தரக்கூடியது. அதை நீ உபயோகப்படுத்தும் போது கவனமா இருக்கணும். உன் மனசளவுல யாருக்கும் கெடுதல் நினைக்கவும் கூடாது. பேசும்போது யார் மனசும் கஷ்டப்படும்படி எந்த வார்த்தைகளையும் சொல்லவும் கூடாது. உன்னுடைய செயலும் கூட மற்றவர்களுக்கு நல்லதாக இருக்கிறதோ இல்லையோ கெடுதல் தருவதாக இருந்துவிடக்கூடாது. என்னை நம்பி வணங்க ஆரம்பித்த பிறகு உன்னுடைய கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் குறைப்பதற்கே நான் வேலை செய்கிறேன். நீயும் உன் வாழ்க்கையை நல்லபடியாய் வாழ வேண்டும் என்றுதான் உன்னை நேர்வழியில் வழி நடத்துகிறேன் என் செல்லமே. நீ தேவையில்லாம இன்னும் இன்னும் பாவத்தை சேர்த்து கொள்ளாமல் முடிஞ்ச அளவுக்கு புண்ணியத்தை சேர்க்க பழகு. வாழ்க்கையில இதுநாள் வரை நீ விட்ட கண்ணீருக்கும் நீ பட்ட வருத்தத்திற்கும் வேதனைகளுக்கும் பதிலாகத்தான் நிம்மதியான வாழ்க்கையை உனக்கு தரப்போறேன். இன்பம் பொங்கும் வாழ்வாக இனி உன் வாழ்க்கையை நான் மாற்றுவேன். எத்தனை பேர் உன்னுடன் இருந்தாலும் நீ தனிமையில்தானே வாடுகிறாய்? எப்போதுமே உன் மனசுக்குள்ள கவலைகளையும் ஏக்கத்தையும் வைத்துக்கொண்டு ஏன் உன் வாழ்நாளை வீணடிக்கிறாய்? உனக்கான நல்ல எதிர்காலத்தை இந்த வராகி அம்மா நான் உருவாக்கிட்டேன். இனிமே நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம் என் செல்லமே. உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே உனக்கு ஒன்றும் புரியலன்னு நீ இனிமேலும் குழம்பிக்கொண்டே இருக்காதே. எது நடந்தா உனக்கு நல்லதோ அதைத்தான் இந்த வராகி அம்மா நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையில் வரப்போகும் மாற்றத்தால் உன் லட்சியங்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும். உனக்கு உறுதுணையா இருந்து நீ நினைச்சதையெல்லாம் நடத்தி கொடுக்கும்படி வாய்ப்பையும் உனக்கு தரப்போகிறேன். எல்லாமே இனி நல்லதாக நடக்கும். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் கூடிய சீக்கிரமே விருட்சமாக மாறி பிரகாசமாக நீ ஒளி வீசப் போகிறாய். நீ ஆனந்தத்தை அனுபவிக்கும் காலம் இப்போது வந்துவிட்டது என் செல்லமே. துன்பங்கள் எதுவுமே உன் வாழ்க்கையில நிலையானதாக நான் இருக்க விட மாட்டேன். ஆத்துல ஓடிக்கிட்டு இருக்க தண்ணீர் போலவே உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களும் உன்னை விட்டு ஓடி போகும். கவலையை விட்டுட்டு நிம்மதியாக இரு. என் நல்லாசிகளோடு உன் வாழ்க்கை பயணத்தை நீ நிம்மதியாய் வாழும்படி உனக்கு எல்லா விஷயங்களையும் நான் சொல்லித்தர்றேன். வாழ்க்கை பயணத்துல பல நிறுத்தங்கள் வரதான் செய்யும். ஒவ்வொரு நிறுத்தத்திலும் ஒவ்வொருத்தரும் உன் வாழ்க்கையில நீ சந்திக்கும்படியாகவும் உன்னை விட்டு விலகும்படியாகவும் இருப்பார்கள். அத்தனை பேர் தரும் அனுபவங்களையும் அறிவாக எடுத்துக்கொள். ஏற்கனவே நடந்து முடிஞ்ச நினைவுகளையே சுமந்துகிட்டு இருக்காம இப்போ நடந்துகிட்டு இருக்க விஷயங்களை வச்சு உனக்கான அனுபவத்தை சேர்த்து வைத்துக்கொள். ஏன் தனிமையில் இருக்கிறோம் என கவலை கொள்கிறாய் என் செல்லமே? உனக்காக உன் கூட துணையா இந்த வராகி அம்மா நான் இருப்பேன். நீ கவலை கொள்ளும் பிரச்சனைகளுக்கெல்லாம் கூடிய சீக்கிரமே நல்ல முடிவை தரப்போகிறேன். பிரச்சனைகள் முற்றுகிறது. பிரச்சனை அதிகமாகிக்கிட்டே போருக்கு தீரவே இல்லைனா அப்போவே நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். பிரச்சனைகள் முற்றுகிறது என்றாலே அது முடிவை தரப்போகிறது என்றுதான் அர்த்தம். நல்லா யோசிச்சு பாரு. எதுவுமே கொஞ்ச நாளமா நீ கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்ப. ஒரு சமயத்துல கஷ்டம் தீராத அளவுக்கு போயிடும். என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியாத சூழ்நிலையில அதுக்கு ஒரு முடிவும் கிடைத்துவிடும் என் செல்லமே. அப்படிதான் இப்போது உன் கஷ்டங்களுக்கெல்லாம் முடிவாக உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வாக இந்த வராகி அம்மா உன்னை தேடி பேச வந்திருக்கேன். இனி நடக்கப் போகிற அனைத்தும் உனக்கான நன்மையாக இருக்கும். சில உறவுகளால பல கஷ்டங்களையும் கண்ணீரையும் நீ பார்த்து விட்டாய்தானே. இனிமே தைரியமாயிரு. உன் கண்ணீருக்கான பலனை இந்த வராகி அம்மா நான் கொடுக்கிறேன். இனி என்னுடைய ஆசீர்வாதத்தோடு உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும். உன்னுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் சிந்தனைகளும் செயல்களும் உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களுக்கு நல்லது செய்யும்படி நீ இருந்து கொண்டாலே போதும். நீ என்னை தேடி வர வேண்டியதில்லை என் செல்லமே. எல்லாமே நல்லதாக இருக்கும் பட்சத்தில் இந்த வராகி அம்மா நானே உன்னை தேடி வருவேன். அடுத்து உன் வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் நல்லதாக நான் நடத்தி முடிப்பேன்.